அப்போ கட்சி வந்து உங்களுக்கு growth மோட்ல இருக்கணும், கட்சி வந்து ஒரு ஆக்டிவ் மோட்ல இருக்கணும். கீழே இருக்கிற தொண்டர்கள்லேருந்து மேலே இருக்கிற தலைவர்கள் வரைக்கும் எல்லாரும் வந்து ஒரு ஆக்டிவ் மோட்ல இருந்து திமுகவுக்கு எதிரான நிறைய போராட்டங்களை முன்னெடுத்து, திமுகவுக்கு எதிரான நிறைய பிரச்சாரங்களை முன்னெடுத்து, இது எல்லாம் நடந்தால் தானே வந்து நீங்கள் 2026 வந்து திமுகவை வீட்டுக்கு அனுப்புறதை பற்றி பேச முடியும், யோசிக்க முடியும். ஆனால் இங்கே அதெல்லாம் எதுவுமே நடக்கலையே. திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைவர் ஆனார். அதற்கு பிறகு வந்து நிறைய சில மாவட்டங்களுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளை எல்லாம் சந்திச்சார். ஓகே, அவரும் வந்து தினசரி ஒரு ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்தாரு. ஆனால் அந்த ப்ரெஸ் மீட்டை பொறுத்த வரைக்கும் அவர் பெருசாக திமுகவை விமர்சித்தோ அல்லது வந்து திமுகவுடைய திட்டங்கள், திமுகவுடைய தோல்விகள், திமுகவுடைய தவறுகள், திமுக தலைவர்களுடைய உளறுகள் இதையெல்லாம் பற்றி அவர் பேசவே இல்லை. அதே மாதிரி பாஜக கொண்டு வரும் திட்டங்களை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான முயற்சிகளையும் வந்து அவர் பெருசாக எடுக்கவே இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா இவங்க திரும்ப 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 அந்த இந்தி திணிப்பு, நிதி தரல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதற்கு வந்து நம்மளும் திரும்ப திரும்ப பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் பதில் சொல்கிறத நிறுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க சொல்கிற குற்றச்சாட்டு உண்மையாயிடும். இதுதான் திமுகவுடைய ஃபார்முலா. அண்ணாமலை அவர்கள் இதற்கு எத்தனை தடவை பதில் சொல்லியிருக்காருன்னு பாருங்க. அந்த இந்தி திணிப்பு, மும்மொழி கொள்கை எதிர்ப்பு அப்படிங்கிறதுக்கு அவர் வந்து ஒரு மூமெண்ட்டே ஆரம்பிச்சாரு. நாங்கள் வந்து 1 கோடி கையெழுத்து வாங்குவோம் அப்படின்னு சொல்லி. இப்போ அது அப்படியே நின்று போச்சு. அந்த மாதிரியான மூமெண்ட்டுகளை யார் இன்னைக்கு முன்னெடுத்துட்டு போகிறது? அதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்சியை வளர்த்தெடுப்பதற்கும், கட்சியுடைய கொள்கையை வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கும் அல்லது மக்களை சந்திப்பதற்கு இதெல்லாம் வந்து ஒரு வாய்ப்பாக இருக்கும். இதை சான்ஸாக வச்சு மக்கள்கிட்ட போகிறோம். பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்குன்னு சொல்கிறோம், மும்மொழி கொள்கைனா என்னன்னு சொல்கிறோம். தெரிஞ்சவங்க அதை வந்து ஏற்றுக்கிறாங்க, தெரியாதவங்க ஏதோ கேட்குறாங்கப்பா அப்படின்னாவது வந்து கையெழுத்து போடுவாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்சியை வந்து வளர்த்தெடுக்கிறதுக்கான ஒரு டூல் அப்படின்னு சொல்லலாம்.